நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாமே இந்த செய்தியை நீங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க. அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த 1ஆம் தேதி நம்ம பார்த்தோம், இந்த வருடத்தின் காரியங்களிலே தேவன் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். கர்த்தர் இந்த ஆண்டு நம்மை சகலவற்றிலும் பெருக பண்ணுவாராக. வேதத்திலே பல பெருக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சகலவற்றிலும் தேவன் பெருக பண்ணுவாராக. இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாய் நம்ம தொடர்ந்து என்ன செய்வோம், பிரயாசப்படுவோம், தொடர்ந்து காத்திருப்போம், தொடர்ந்து அவரை விசுவாசிப்போம். அந்த காரியங்களை குறித்து நம்ம சொல்லலாம். அதனாலே இந்த தேவன் நம்மை நிச்சயமாகவே பெருக பண்ணுவார்ன்ற விசுவாசத்தோடு கூட நம்ம கடந்து செல்லுவோம். அதற்காகத்தான் அதன் அடிப்படையில் நம்ம பல காரியங்களை அந்த வருடத்தின் முதலாம் அந்த ஆராதனையிலே நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் அன்றைக்கு பார்க்கும் பொழுது பிரியமானவர்களை நம்ம பார்த்த ஒரு காரியம், தேவன் கூட இருந்த எல்லா இடங்களிலும் பெருக்கம் உண்டாயிற்றுன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை பெருக பண்ணணும்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த வருடத்தில் சபை கொஞ்சம் முடிச்சிருக்கிற சபையாக இருக்கணும், விழித்திருக்கிற சபையாக இருக்கணும். அல்லேலூயா சொன்ன என்ன செய்யணும், அல்லேலூயான்னு சொல்லணும். பெரும்பாலும் எப்போ தான் சத்தம் கொடுக்குறீங்க, 3வது அல்லேலூயாவுக்கு தான் சத்தம் கொடுக்குறீங்க. முதல் அல்லேலூயாவில் முடிச்சுக்கிறீங்க, 2வது அல்லேலூயா இன்னமும் சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்க, 3வது அல்லேலூயாவில் தான் என்ன செய்கிறீங்க, சேர்ந்து கொள்ளுகிறீங்க. விழித்திருங்க, என்ன செய்யுங்க, விழித்திருங்க. முதல் அல்லேலூயாவே அல்லது நான் சொல்கிறது பெரிய காரியம் இல்லை. இங்கே வர ஸ்பெஷல் ஸ்பீக்கர் யாராவது அல்லேலூயான்னு சொன்னால் அப்பயும் எப்படி தான் இருக்கீங்க, எப்படி தான் இருக்கீங்க, மௌனமாக இருக்கிறீங்க. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, இது பெந்தெகோஸ்தே சபையா வேறு சிஎஸ்சியோட சேர்ந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த வருடத்தில் கொஞ்சம் விழித்திருந்து உற்சாகமாக நீங்கள் என்ன செய்யுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம், அதை கரெக்டாக நீங்கள் கவனித்து அல்லேலூயா சொல்லும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, தேவன் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். இந்த பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமாகவே கர்த்தர் பெருக பண்ணுவார். தேவன் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ, இயேசு எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ, தேவ பிரசன்னம் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அங்கு எல்லாம் என்ன உண்டாயிற்று, பெருக்கம் உண்டாயிற்று நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இதோ என்ன செய்கிறார், நான் உன் கூட இருந்து உன்னை கைவிடுகிறதல்லவா, நான் உன்னை பெருக பண்ணுகிற கர்த்தர், நான் உன்னை கூட இருந்து என்ன செய்வேன், உன்னை பெருக பண்ணுவேன் அவர் சொல்லுகிறார். அல்லது நான் சொன்னதை செய்ய மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். வாசிக்காப்போ, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. நான் கூட இருந்து ஒரு பெருக்கத்தை உண்டாக்குவேன். அதைத்தான் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், இந்த தேவன் என்னோடு கூட இல்லைன்னா நான் வெறும் கையா இருந்திருப்பேன். இந்த பெருக்கம் எல்லாம் வந்ததற்கு காரணம் தேவன் என்னோடு கூட இருந்தார் என்று அவர் என்ன செய்கிறார், சாட்சி சொல்லுகிறார். பிரியமானவர்களை வாசிங்க. எங்கே பார்க்குறோம் நம்ம, இப்போ இந்த யூடியூப்ல இது போடுறதுனால நமக்கு அதில் வித்தியாசம் தெரிகிறது. வாசிக்கிறவங்க சத்தம் வாசித்தா தான் அந்த இடத்துல என்ன செய்கிறது, ஏதோ வாசிக்கிறாங்கன்னு தெரியுது, இல்லாட்டி என்ன தான் தெரியுது, கேப்பாக தான் தெரியுது. அதனால் ஒருவேளை அது அப்படி கேப்பாகவே இருக்கும்னா அதை நமக்கு சரி செய்யும்படியாய் ஒரு 2-3 பேரை முன்னால் வைத்து அவங்க தான் வாசிக்கணுன்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ளே என்ன செய்வேன், கொண்டு வரும்படியாய் வைத்துறாங்க. அதனால் வாசிக்கிறவங்க நல்ல ஆடியோபுளாக கேட்கும்படியாய் சத்தமாய் வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகளில் அவர் சொல்லுகிறார், நான் இருந்தேனப்பா, அந்த ஈசாக்கின் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்னோடு கூட இருந்ததினால தான் இன்னைக்கு எனக்கு இந்த பெருக்கம் உண்டாயிற்று என்று சொல்லி சாட்சியாக லாபான் முன்னிலையிலே யாக்கோபு சொல்லுகிறார். அல்லேலூயா.
அப்ப என்ன அர்த்தம்னா, தேவன் கூட இருந்ததினால்தான் என்ன உண்டாயிற்று? ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிற்று, ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த யாக்கோபின் வாழ்க்கையில அந்த பெருக்கத்தை தடை செய்யும்படியாய் பல ஒரு தந்திரங்களை லாபான் பண்ணினாலும், அல்லது யாக்கோபு பெருக கூடாது என்பதற்காக சத்துரு லாபானை எழுப்பினாலும், அந்த காரியங்கள் எதுவும் என்ன செய்யற? வாய்க்கல. பிரியமானவர்களே, எல்லாம் யாக்கோபிற்கு சாதகமாயிற்று. அதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறாரா? சரியாக்குகிற தேவன். எப்படி சரியாக்குகிறார்னா, அவர் கூட இருந்ததினாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் வருகிறதுன்னு பார்த்தோம் அந்த வேதத்திலே. அப்படியாய் நம்ம பல இடங்களிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் கூட இருந்தா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிற்று, தேவன் கூட இருந்தா ஒரு பெரிய வெற்றி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி வேதம் முழுவதுமாய் நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்ம பார்க்கிற காரியம், நம்ம இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு செய்ய இருக்கிற பெருக்கத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாராவது வேணாம்னு சொல்றாங்க இருக்காங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பெருக்கம் நமக்கு தேவை. ஒரு பெருக்கம் சகலவற்றில் உண்டு. ஒரு பெருக்கம் நமக்கு தேவை. அது என்ன ஆகும்னா, தேவன் நம்மோடு கூட இருந்தால் தான் அந்த பெருக்கம். அல்லது அந்த பெருக்கத்தை தடை பண்ணுகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். எப்ப வாய்க்காதே போகும்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறதினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வேதத்தில் பல இடங்களிலே பார்க்கிறோம், தேவன் கூட இருந்த ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் முன்பாக மத்திய இந்த கடைசி வசனத்திலே சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்கள் என்ன செய்கிறேன்? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. நம்மை பெருக பண்ணுகிறதின் மூலமாக அவர் நாமும் என்ன செய்யப்படுகிறது? மகிமைப்பட போகிறது. நமக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறதினாலே மற்றவர்கள் தேவனிடத்திலே வருகிறதற்கு அது ஒரு ஏதுவா இருக்கிறதினாலே தேவ திட்டங்களும் என்ன செய்ய போகிறது? நிறைவேற போகிறது. அதனால கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொண்டால் இந்த பெருக்கம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வலியுறுத்தி சொல்லும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம கூட வைத்துக் கொண்டா நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு பெருக்கம் உண்டாகும். பிரியமானவர்களே, ஒரு பெருக்கம் உண்டாகும். 15 வருட பெருமைகள் எப்படியாய் மாறிச்சுட்டால் ஒரு பெருக்கமாக மாறிற்று. காரணம், அவர் சொல்லுகிறார், தேவன் என்னோடு கூட இருந்ததினால, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு கூட இருந்ததினாலதான் இன்னைக்கு இந்த பெருக்கம் உண்டாயிற்று சொல்லுகிறார். அதனாலே பெருக்கத்தின் தேவனை எப்பொழுதும் நம்மோடு கூட என்ன செய்யணும்? வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அந்த தேவன் நம்மோடு கூட இந்த வருடம் முழுவதுமாய் இருக்கணும், இந்த நாட்கள் முழுவதுமாய் இருக்கணும்னு நம்ம என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். அது எப்படியாய் நடக்குங்கிறது முதலாவது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். தேவனை அக்செப்ட் காட், தேவனை ஏற்றுக்கொண்டால் அவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு இடத்துல அழகாய் சொல்லிருக்கு, நீ என்னோடு கூட இருந்தா நான் என்ன செய்வேன்? உன்னோடு கூட இருப்பேன். நீ என்னோடு கூட இருந்தால் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அந்த நாட்களிலே ஒவ்வொரு வீட்டிலும் இந்த ஒரு வசனம் இருக்கும், இயேசுவே இந்த வீட்டின் எப்படியா இருக்கிறார்? தலைவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு போஜனத்திலும் அவர் என்ன செய்கிறார்? மறைவான ஒரு விருந்தாளியாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வாசகம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் முன்பு பல இடங்கள் எழுதியிருக்கும். இப்போ நான் இந்த வீட்லையும் அதை பார்க்குற மாதிரி இல்லை. போகிற இடங்களில் இந்த வசனத்தை நம்ம எழுதி வைக்கிறது இல்லை. எந்த வசனத்தை தான் எழுதி வைக்கிறோம்? தேவனை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம வீடுகளில் என்ன செய்கிறது? இடம் பெறுகிறது. கர்த்தர் இந்த வீட்டின் தலைவராக இருக்கிறார். அந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு என்ன இல்லை? காணோம். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட வசனம் கூட இருக்குமான்னு தெரியல.
அந்த நாட்களில் இருந்திருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். அவர் என்னுடைய ஒவ்வொரு கான்வர்சேஷனிலும் அதை கவனிக்கிறவராக இந்த வீட்டில் இருக்கிறார். ஒவ்வொரு மீல்ஸ் டைம்லும் அவர் விருந்தாளியாக இருக்கிறார் என்ற அர்த்தம் பட ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதியிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இந்த நாட்களில் அது இல்லை. அதை நம்ம என்ன செய்யணும்? மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் முழுவதுமாய் நம் வீட்டிலே தங்கி இருப்பார் என்றால் ஒரு பெருக்கம் நமக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, ஒரு பெருக்கம் உண்டாகும். இந்த பெருக்கம் உண்டாகிறதற்கு தேவனை ஏற்றுக்கொண்டால் அவர் என்ன செய்கிறார்? உள்ளே இருக்கிறார். இந்த வேதத்தில் 4ஆம் புஸ்தகத்தில் நமக்கு தெரிந்த ஒரு காரியம், ஓபேத்-ஏதோம் வீட்டை குறித்து நம்ம பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டியை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார் வீட்டிலே. அதனாலே 3 மாத காலங்களுக்குள்ளாய் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுங்கிறத என்ன செய்கிறது? அந்த நாடு முழுவதுமாய் கண்டு கொண்டது என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம் வீட்டில் என்ன செய்கிறார்? உள்ளே இருக்கிறார். அதற்கு முதலாவது சொல்லுகிற காரியம், அவர் என்ன செய்கிறார்? வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். வாசற்படியில் இந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் உள்ளே வந்து என்ன செய்கிறார்? தங்குகிறார். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சில காரியங்கள்ல பார்த்தோம்னா, ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்தோம்? முழு இடத்தையும் கொடுத்தோம். ஆண்டவரே, நீங்க என் உள்ளத்திலே தங்கியிருங்கன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனதையும் யாருக்கு முழுவதுமாய் கொடுத்தோம்? தேவனுக்கு முழுவதுமாய் கொடுத்தோம். நாட்கள் ஆக கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் உள்ள வந்துருச்சு. எல்லாம் உள்ள வந்து யாரை வெளியே வச்சிருக்கிறோம்? ஆண்டவர் இப்ப வெளியே இருக்கிறார். ஆண்டவர் யாரோடையும் ஒட்டு குத்திரம்னு நினைச்ச மாட்டாரு, நடத்த மாட்டார். அவர் சோலாய் நம்மை விரும்புகிறார். நம் உள்ளத்தை முழுவதுமாய் தந்தோம் அந்த நாட்களிலே. இன்றைக்கு எப்படி இருக்கிறார்னா, இப்படி இருக்கிறார் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் உள்ளே இருக்கிறாரா, இல்ல ஆண்டவர் நம்முடைய மனதை விட்டு நம்முடைய வீட்டை விட்டு வெளியே இருக்கிறாரான்னு எல்லா காரியங்களுக்கும் இடம் கொடுத்து இப்ப திரும்பவுமா என்ன செய்கிறார்? வாசற்படியிலிருந்து தட்டி கொண்டிருக்கிறார். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில இப்படியாய் கூட காணப்படலாம். பிரியமானவர்களே, விசுவாசியின் வாழ்க்கையில இப்படியாய் கூட காணப்படலாம். பண ஆசைகள், பொருளாசைகள், இன்னும் வீண் பெருமைகள். நான் பெருமையா இருக்கணும், என் பேர் பெருமையா இருக்கணும், என் பிள்ளை பெருமையா இருக்கணும், என் பிள்ளை அப்படி இருக்கணும், இப்படி இந்த தாட்ஸ் எல்லாம் உள்ள வந்து என்னமாய் மாறுகிறது? தேவனை குறித்தும் தேவ காரியங்களை குறித்தும் எண்ணமுள்ள நம்முடைய இருதயம் இன்று பல காரியங்களினாலே என்ன செய்யப்படுகிறது? நிரப்பப்பட்டு தேவனை எங்க கொண்டு வச்சிருக்கிறோம்? வெளியே கொண்டு போய் வைத்திருக்கிறோம். அவர் அங்கிருந்து இன்னும் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்னும் சிலருடைய வாழ்விலே ஆண்டவருக்கு என்ன செய்கிறது? இல்லை, இடம் கொடுக்கிறதே இல்லை. பிரியமானவர்களே, இயேசுவை தேவனாக என்ன செய்கிறதில்லை? ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வராத வாலிபர்கள் உண்டு, வாலிப பிள்ளைகள் உண்டு. வாசற்படியிலிருந்து தட்டுகிறார். ஒரு பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் என்றால் இந்த தட்டுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யணும்? கதவை திறந்து முழுவதுமாய் அவர் என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அது வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது என்றால், கதவை திறந்து அவர் என்ன செய்வார்? உள்ளே வந்து போஜனம் பண்ணுவார். அப்ப அவர் எதை விரும்புகிறார் என்றால், நீங்களும் உன் வீட்டாரும் அவரும் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நீங்க பார்க்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஒரு பர்சனல் நண்பரை நீங்க சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. பர்சனல் நண்பரை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க. அன்னைக்கு வேற யாரையாவது கூப்பிடுவீங்களா சாப்பாட்டுக்கு? சொல்லுங்க, யாரையாவது கூப்பிடுவீங்களா? உங்களுடைய ரொம்ப நெருங்கின நண்பர் உங்களுடைய வீட்டிலே வந்து, அல்லது ஒரு நெருங்கின குடும்பம் வீட்டிலே வந்து ஆகாரம், சொந்தம் வர்றது வேற, ஒரு நெருங்கின ஒரு நண்பர் குடும்பம் உங்க வீட்டிலே வந்து சாப்பிடணும்னு நீங்க விரும்பி அவரை அழைத்திருக்கிறீங்க. அவர் வருகிற நாட்களிலே நீங்கள் வேறு யாரையும் கூட அழைப்பீர்களா? பெரும்பாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அழைக்க மாட்டோம். நம்ம சொல்லாமல் யாராவது வந்தால் தான் உண்டு. ஒரு நண்பரை, நமக்கு தெரிந்த ஒருவரை நம்முடைய வீட்டிற்கு அழைப்போம் என்றால் அவரும் நம்மளும் மாத்திரம்தான் இருக்கணும்னு நம்ம என்ன செய்வோம்? விரும்புவோம். பிரியமானவர்களே,
நம்ம அப்படித்தான் விரும்புவோம். அவரோடு கூட தான் நேரத்தை செலவழிக்கணும் விரும்புவோம். அதே போல தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவரும் நம்மளும் மாத்திரம் தான் இருக்கணும். அவரோடு கூட தான் நீங்க பேசணும். அவருடைய காரியங்களை குறித்து தான் தியானிக்கணும். அப்படிங்கிறத யார் விரும்புகிறார்? தேவன் விரும்புகிறார். அதனாலதான் இந்த இடத்துல ஒரு பெஸ்டான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உள்ளே வந்து உங்களோடு கூட பேசுவேன், உங்களோடு கூட ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லாமல் உங்களோடு கூட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். அப்ப போஜனம் பண்ணுகிறது ஒரு நெருங்கின ஒரு காரியமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு நெருங்கினவர்கள் வரும் பொழுதுதான் நம்மளோடு கூட என்ன செய்வோம்? போஜனம் பண்ணும்படியாய் அழைப்போம். இல்லாட்டி அவங்களை என்ன செய்வோம்? பெராண்டாலே உட்கார வச்சு டீயை கொடுத்து அனுப்பிடுவோம். அல்லது கொஞ்சம் இன்டிமேட்டாக இருந்தால் என்ன செய்வோம்? ஹாலில் உட்கார வச்சு ஸ்நாக்ஸும் டீயும் கொடுத்து அனுப்பிடுவோம். ஒரு சாப்பாடு போடுகிறோம் என்றால் ஒரு மிக நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம அவங்கள தான் டைனிங் ரூமில் உட்கார வச்சு என்ன செய்வோம்? அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்போம். அப்போ தேவன் சொல்லுகிறார், நான் கதவை திறங்கப்பா, நான் உள்ளே அந்த நிலையிலே வந்து உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அந்த நிலையிலே, அந்த ஆகாரம் புசிக்கிற அந்த இன்டிமெசி நிலையிலே ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். அப்படி நம்ம கதவை திறந்து அதற்காக ஒரு நெருங்கின ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு கூட வைத்திருப்போம் என்றால் அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராய் காணப்படுகிறார். எப்பொழுதும் இருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி காணப்படும் பொழுதுதான் நம் வாழ்வில் என்ன உண்டாகும்? பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய இல்லத்திலே நம்ம இடம் கொடுத்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அவர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நிறைய ஒருவேளை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு கெஸ்ட் உங்க வீட்டுக்கு வந்திருந்தா ஒரு நாள் சந்தோஷமா அவரோடு கூட பேசி கொண்டிருப்போம். ரெண்டாவது நாள் சந்தோஷமாய் பேசி கொண்டிருப்போம். மூன்றாவது நாள் கொஞ்சம் நம்முடைய கொஞ்சம் என்ன ஆகும்? கொஞ்சம் நம்ம அவரோடு கூட பேசுகிறது, அவரை கவனிக்கிறது. ஒரு வாரம் 10 நாளாக இருந்தால் எப்படா இவர் போவார்னு சொல்லுவோம், நினைத்து கொண்டிருப்போம். அதுதான் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்விலே இயேசுவோடு இருந்து என்ன ஆகி போகுது? சொல்லுங்க தம்பி, என்ன ஆகி போகுது? போர் அடிச்சு போகுது. என்னைக்கு இந்த பைபிள் வாசிப்பு தானா? என்னைக்கு இந்த ஜெபம் தானா? என்னைக்கு இந்த வீட்டில் பாட்டு தானா? அந்த டிவியை திறந்தாவே ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு ஆராதனை, ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பாட்டு. இதுதான் வாழ்க்கையா? வேற உள்ள வர்றதுக்கு இடமே இல்லையான்னு என்ன செய்கிறோம்? ஆண்டவரை எப்படியாவது வெளியே கொண்டு போய் வைக்க விரும்புகிறோம். மற்ற உலக காரியங்கள், உலகத்தின் இன்பங்கள், இவைகள் எல்லாம் உள்ள கொண்டு வரும் நம்ம நினைக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படி நினைக்கிறதுனால தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பின பெருக்கம் என்ன செய்யல? உண்டாகவில்லை. தேவன் விரும்பின ஒரு பெருக்கம் உண்டாகவில்லை. பிரியமானவர்களே, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை உள்ளே ஏற்றி கொண்டால், உள்ளே வருவதற்கு இடம் கொடுத்தால், அவர் நிச்சயமாய் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். ஒரு பெருக்கத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். இது ஒரு ஈஸியான காரியமா, கடினமான காரியமாப்பா? சொல்லுங்க, வாலிபைங்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்விலே எப்படி இருக்கிறார்? இன்னும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரா? திறந்துட்டீங்களா? உள்ளே போஜனம் பண்ணும் அளவிற்கு ஒரு இன்டிமெசியை கொடுத்துருக்கீங்களா? அப்பதான் அதுல ஒரு சந்தோஷம் உண்டாகும். தேவன் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் அப்பதான் நம்முடைய வாழ்விலே உண்டாகும். தேவன் கொடுக்கிற ஒரு பெருக்கம் அவருடைய வாழ்விலே உண்டாகும். அவர் என்ன செய்கிறார்? நான் வந்து என்ன செய்வேன்? நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவார். அவர் கொண்டு வந்திருக்கிற காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார். நம்ம என்ன கொண்டு வரோம்? நம்ம சும்மா என்ன செய்யறோம்? உண்மையை கொண்டு வரோம். அவர் தான் அவளை கொண்டு வர்றாரு. அவர்கிட்ட வாங்கிட்டு உண்மையை என்ன செய்யணும்? அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறோம். இதான் நடக்கிற காரியம். அவர் அதைத்தான் சொல்லுகிறார். உன்னிடத்தில் இருக்கிற ஒண்ணுமே இல்லாத காரியத்தை எனக்கு கொடு. என்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற காரியத்தை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். நித்திய ஜீவனை தருவேன். மனிதன் விலை கொடுத்து வாங்க முடியாத காரியம், மனிதன் விலை கொடுத்து வாங்க முடியாத பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் தருவார். மனிதன் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத கிருபையின் வரங்களை அவர் தருவார். அவர் நாம மகிமைப்படும்படியாய் அவருடைய சத்தத்தை இன்னைக்கு
யாரும் கேட்க முடியாத ஒரு சத்தத்தை கேட்கும்படியாய் அனுகூலம் செய்வார். அவர் உங்களோடு கூட என்ன செய்ய தங்க வைத்துக் கொள்ளுங்க. அவருக்கு கதவுகளை திறப்பதின் மூலமாய் சங்கீதங்கள் புத்தகங்களை நம்ம வாசிக்கிறோம். வாசல்களை என்ன செய்ய உயருங்கள், விசாலமாய் திறப்போம். ஆண்டவரே நீங்க மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில வாங்க. இதெல்லாம் நம்ம செய்தோம், ஆதி நாட்கள் என்ன செய்தோம் பிரியமானவர்களே. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் என்ன செய்தோம் இதெல்லாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா என்ன வந்துருச்சு, ஆண்டவர் எப்படி ஒரு நிலையில இருக்காரு, அவர் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறோமா, இல்லை மற்றவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறோமா, மற்ற காரியங்களை கவனித்து கொண்டிருக்கிறோமா, மற்ற காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோமா, இல்லை அவருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறோமா? அவருக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட தங்கி இருப்பார். அவர் என்ன செய்வார்? நம்மோடு கூட தங்கி இருப்பார். அது பேதுரு அந்த சீஷர்கள் எல்லாரோடும் கூட ஆண்டவர் எப்பொழுதும் தங்கி இருந்தார் பிரியமானவர்களே. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம் என்று அறியீர்களா? பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒரு ஆலயம். அப்ப ஒரு ஆலயம்னா அங்க என்ன இருக்கணும்? ஆலயம் என்னது? ஆலயம் என்னையா? ஆலயம் கோயில்னா என்னது? தேவன் தங்கி இருக்கிற இடம், கடவுள் இருக்கிற இடம் தான் கோயில். ஒரு கோயில் எத்தனை கடவுள் இருக்கணும்? எத்தனை கடவுள் தான்? ஒரு கடவுள் தான். நம்முடைய இருதயத்தில் யார் தான் இருக்கணும்? இயேசு தான் இருக்கணும். நம்முடைய வீட்டில் யார் தான் இருக்கணும்? இயேசு தான் இருக்கணும். பல காரியத்திற்கு இடம் கொடுத்தால் ஒரு பெருக்கம் உண்டாகாது, ஒரு பெருக்கம் உண்டாகாது. தேவன் தான் கொண்டு வந்திருக்கிற அந்த போஜனத்தை நமக்கு தரும் அளவிற்கு அவரோடு கூட நெருங்கினவர்களாய் இருந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் இதுல போர் அடிச்சு போகிற வாழ்க்கை அல்ல. நாளுக்கு நாள் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. நீங்க மட்டும் போதும்பா அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே இருக்கும் என்றால், இந்த ஆண்டு இன்றையிலிருந்து அப்படி இருப்பதற்கு நம்ம இடம் கொடுப்போம் என்றால் ஒரு பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றிலும் உண்டாகும் என்று என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கிறோம், இடம் கொடுக்க வேண்டும். அவர் தட்டுகிறார், கதவை திறக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், அவர் ஒரு கிராமத்தின் வழியாக, பெத்தானியா வழியாக என்ன செய்கிறார்? அவர் போகிறார். அங்கே மாத்தாள் என்ற ஒரு சகோதரி, அவளை ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள என்ன செய்ய வாங்கன்னு என்ன செய்கிறார்? அழைக்கிறார். வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அந்த அழைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வீட்டுக்கு என்ன செய்கிறார்? போகிறார். இன்னும் எம்மாவு சீஷர்கள் நாம் பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அவர்களோடு கூட சேர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். பொழுது போயிற்று. அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். இவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவரே எங்களோடு கூட வந்து என்ன செய்யுங்க, இந்த இரவு தங்கி இருங்கள் என்று ஆண்டவர் என்ன செய்யறாங்க? அழைக்கிறாங்க. ஆண்டவரை அழைக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வந்து என்ன செய்கிறார்? தங்குகிறார். பிரியமானவர்களே, அவர் அவர்களோடு கூட வந்து என்ன செய்கிறார்? தங்குகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு அனுபவத்தை தர வேண்டும். தேவனை நம்முடைய வாழ்விலே தினமும் அழைக்கணும். ஆண்டவரை இன்னைக்கு நீங்க என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதப்பா, இன்னைக்கு என் இருதயத்துல தான் இருக்கணும் சாமி. நான் நம்ம ஏற்றிக்கொண்ட பொழுது நான் அப்படியா ஏற்றிக்கொண்டேனே. ஆண்டவரை என்னை விட்டு நீங்க விலகாம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உங்கள் உள்ளத்திலே வைத்துக்கொள்ள என்ன செய்ய பிரயாசப்படுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரை அழைங்க. உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒவ்வொரு நாள் காலையில ஆண்டவரை இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க முழுவதுமாய் கூட இருங்க. நான் பேசுகிற என்னுடைய வார்த்தைகளே கூட இருங்க. நான் போகிற என் இடத்திலெல்லாம் கூட இருங்க. எப்பொழுது நீங்க என்னை விட்டு என்னோடு கூட இருக்கணும், என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க சொல்ல வேண்டும். இந்த நாளில் பார்த்தோம்னா நான் அடிக்கடி உங்களிடத்துல சொன்ன ஒரு உண்மை, பாஸ்டருக்கு இந்த புஸ்தகத்தை தவிர வேறு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலே தெரியாது. ஏனென்றால் அந்த நாட்களிலே நான் நிறைய புஸ்தகங்கள் படித்து கொண்டே இருந்தேன். இந்த ஆங்கில புஸ்தகங்கள், அந்த தமிழில் இருக்கக்கூடிய நல்ல புஸ்தகங்களே எனக்கு என்னுடைய வாழ்விலே என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தின சகோதரர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதெல்லாம் அவர் வைத்திருப்பார். அதை வாங்கி நான் வாசித்திருக்கிறேன்.
எங்கே போனாலும் சரி. அப்போ டிராவல் அதிகமாக இருந்ததுனால இந்த புஸ்தகங்களை தான் அதிகமாக நான் வாசித்திருக்கிறேன். அந்த புஸ்தகத்தில் அந்த சகோதரி பில்கி ஷேக் என்பவர்கள் எழுதுகிறாங்க. அவர்களிடத்தில் ஒரு விசேஷமான ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதை உணர்கிற ஒரு பெரிய கிருபை, தேவ பிரசன்னம் அவர்கள் அப்படியே ஆட்கொண்டிருப்பதை அவர்களால் இந்நேரம் என்ன செய்ய முடியுமா? அவர்கள் உணர முடியும். ஒரு நாளிலே அவர்களுடைய சிநேகிதி ஒருத்தர், இன்னைக்கு தான் என்ன செய்யணும், இன்னைக்கு தான் SMS அனுப்புகிறோம். அன்னைக்கெல்லாம் என்ன தான் அனுப்பணும்? ஒரு லெட்டர். அந்த லெட்டரு போட்டோம்னா தூரத்தை பொறுத்து இருக்கு. 4 நாள் கழிச்சு தான் என்ன செய்யும், அந்த இடத்துல போய் சேரும். அவங்க போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லி, அல்லது என்னைக்கு போய் சேர்ந்துச்சுன்னு நினைச்சியாது தெரியாது. சிலர்லாம் என்ன செய்வோம், அந்த லெட்டருக்கு பதிலே போட மாட்டோம். நான் உனக்கு ஒரு லெட்டர்னு நினைச்சிடுவோம், வரவே இல்லைன்னு சொல்லிடுவோம். அது வந்ததுக்கு என்ன இல்லை, எவிடன்ஸு இல்லை. அப்படியாய் ஒரு முறை ஒரு சகோதரி எழுதின அந்த லெட்டருக்கு, இவருடைய சிநேகிதி எழுதின ஒரு லெட்டர் ரொம்ப நாளாக இவங்க பதில் போடணும் நினச்சி பதில் போடலை. அப்போ ஒரு நாள் அவங்க அதை எடுத்து பதில் எழுதினாங்க. இன்னைக்கு தான் உன் லெட்டர் என்ன செஞ்சேன் பார்த்தேன், இன்னைக்கு தான் உன் லெட்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் எழுதின உடனேயே அவர்கள் உணர்ந்தார்கள், தேவன் அவர்களை விட்டு சற்று நகருவதை அவர்கள் உணர்ந்தார்களாம். ஒரு பொய் தான், சாதாரண ஒரு பொய் தான். அந்த பொய் அவர்கள் வாயிலிருந்து வந்த உடனேயே அவர்கள் உணர்ந்த ஒரு காரியம், தேவன் அவர்களை விட்டு விலகி இருப்பதை, தேவ பிரசன்னம் விலகி இருப்பதை. உடனே அந்த காகிதத்தை கிழிச்சு போட்டு அவர்கள் எழுதினார்களாம், உன்னுடைய லெட்டருக்கு பதில் எழுத தாமதமானதற்கு என்னை மன்னிக்கவும் எழுதினாங்களாம். அந்த வார்த்தையை எழுதின உடனேயே தேவ பிரசன்னம் அவர்களை ஆண்டு கொண்டதை அவர்கள் என்ன செய்தார்கள், உணர்ந்தாங்க. இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை வச்சு பார்த்தோம்னா தேவன் எங்கே இருப்பார்? நமக்கு அவருக்கு தூரம் எப்படியா இருக்கும்? வெகு தூரத்தில் இருப்போம். பார்க்க கூட முடியுமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு அப்படியா நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதப்ப தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். தேவனை வைத்துக் கொள்ளுகிறது ரொம்ப லேசுங்க. தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளுகிறது ரொம்ப லேசு. 10ஆம் அதிகாரம் 30 லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்லுகிற வசனங்களை அவர்கள் என்ன செய்தாங்க, கேட்டுக்கொண்டிருந்தாங்க. வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை யார் தெரிந்து கொண்டார்? மரியாள் தெரிந்து கொள்ளார்னு. சகோதரர்கள் ஒருத்தர் வசனத்தை சத்தமாய் வாசிங்க. அவள் இயேசுவின் பாதத்தில் அருகில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். உமக்கு கவலை இல்லையா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஒரு முதலிடம் கொடுக்கும் பொழுது, அந்த இடத்திலே தேவன் வந்து தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பார்க்கிறோம், தேவன் என்ன செய்கிறாரோ அந்த வசனங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும். அதுதான் நல்ல பங்கு. பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டிலே தேவன் வந்து தங்கணும் அப்படின்னா ஒரு பெரிய காரியம் அல்ல. அவரை அழைத்திருக்கிறோம். தினமும் அவருடைய வசனங்களை கொஞ்சம் சத்தமாய் வாசித்து தெரிஞ்சுவோம், தியானம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, தினமும் அவருடைய வேத வசனங்களை கேட்கிறவர்களாகவும் வாசிக்கிறவர்களாகவும் அதை தியானிக்கிறவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருந்தால் தேவன் நம்மோடு கூட என்ன செய்வார்? தங்குவார். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட தங்குவார். தேவன் தங்கினா பெருக்கம். வேதம் சொல்லுகிறது. தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளுகிறதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம
அந்த 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் என்றால், கொர்நேலியுவின் வீட்டிலே வருகிறார், பேதுரு வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? வேத வசனங்களை அவர் போதிக்கிறார், அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே, அவர் அந்த வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, அந்த வார்த்தைகளை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே தேவ ஆவியானவர் அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்தார்? வந்தார். பிரியமானவர்களே, வந்து எல்லார் மேல என்ன செய்தார்? தங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, அதை தியானிப்பதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, அதை கேட்பதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, அதன்படி நடப்பதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, தேவன் நம் வீட்டிலே தங்கி இருக்கிறார். போன்னு சொன்னாலும் போக மாட்டாரு. இந்த வசனங்களை தியானிங்க, இந்த வசனங்களை தியானிங்கள். போன வருடத்துல எங்களுக்கு ரொம்ப கவலை தான் சகோதரர்களுக்கு, எங்களுக்கு ரொம்ப கவலை. இந்த 3ஆம் வாரம் 4ஆம் வாரம் வர என்ன செய்யாச்சு, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றதற்கு ஆள் இல்லை. நாங்க ரெடியா இருந்தோம், எங்க வீட்டுக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்துங்க, ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கன்னு. என்ன இல்லை, அங்க யாரும் சொல்லலை. வர வர அப்படியே போயிடுச்சு. அது ஏன்னு தெரியல. இந்த தடவை சொல்லுவீங்களா? யார் வந்து தேவ வசனத்தை பேசினாலும் உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைவான ஒரு விருந்தாளி. அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால், அந்த இடத்துல என்ன செய்கிறார்? ஆண்டவர் வருகிறார், வந்து தங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, வேத வசனங்கள் இருக்கிற இடத்துல அவர் அழகாய் சொல்லி இருந்தார். யோசுவாவுக்கு சொல்லியிருந்தார், நான் உன்னோடு கூட இருப்பேன், மோசையோடு கூட இருந்தது போல நான் என்ன செய்வேன்? உன்னோடே கூட இருப்பேன். அதனாலே இந்த நியாய பிரமாணங்களை எங்க எழுதிக்கோ? உன் இருதயத்தில் எழுதிக்கொள், உன் வாயை விட்டு அது பிரியாது இருப்பதாக. அப்ப நான் என்ன செய்வேன்? மோசையோடு இருந்ததை போல எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப தேவன் நம்மிடத்துல வந்து தங்கணும்னா வேத வசனங்கள் என்ன செய்யணும்? நமக்குள்ளே தங்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம். கடந்த ஒரு புதன்கிழமை மீட்டிங்ல நான் நினைக்கிறேன், நான் இப்போ எல்லாருக்கும் சொன்னது என்னன்னா, அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடையான்னு சொன்னேன் நினைக்கிறேன். 2 வாரத்துக்கு ஒரு தடையாவது ஒரு பிரசங்கத்தை நீங்க ஆயத்தம் பண்ணுங்க, ஒரு வசனத்தை தியானிங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் பண்ணணும். ஒரு பிரசங்கமாவது மாசம் ஒரு தடவை விடுங்க. இந்த முறை பெண்கள் கூடுகை, ஆண்கள் கூடுகை, வாலிபர்கள் கூடுகைலாம் இதை நம்ம என்ன செய்யணும்? வற்புறுத்துகிறோம். இந்த ஆண்டு அதை வற்புறுத்துகிறோம். வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அப்ப தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இந்த வேத வசனம் புரியணும்னா, இந்த காலத்துல எப்படி சொல்றாங்க தெரியல, அந்த காலத்துல அந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் வர வரைக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி படிங்கன்னு சொல்லுவாங்க? வாய் விட்டு படிங்க, சத்தமா படிடா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தமா படி, என்ன செய், வாயை திறந்து படி. கொஞ்சம் சத்தமா படிக்கும் போது அது புரியும்னு சொல்லுவாங்க. வசனங்களை கொஞ்சம் சத்தமா தான் படிக்கல, வீடு முழுவதுமா எதிரி செய்யலாம், அது கேட்கலாம். வசனங்களுக்கு ஒரு முக்கியத்துவம். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? தங்குகிறான். பிரியமானவர்களே, 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த அக்செப்ட் அப்படிங்கிறதுல மட்டும் 3வது காரியம், அது வேதத்தை என்ன செய்யணும்? அந்த வசனங்களை அக்செப்ட் பண்ணணும். தேவனை அக்செப்ட் பண்றதற்கு தேவனுக்கு இடம் கொடுக்கணும், வேத வசனங்களுக்கு இடம் கொடுக்கணும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றை ஏறினார் இருந்தது. இங்கே பார்க்கிறோம், அந்த இடத்துல அந்த படகின் ஒன்றிலே ஏறினார். அது சீமோனுடைய படகா இருந்தது. அந்த படகிலே இருந்து சொல்றாரு, அவர் என்ன செய்வார்? படகை கேட்டிருப்பாரு. அவர் படகை கொடுத்தான், கொஞ்சம் கூட உள்ள தள்ளிட்டு போப்பா, நான் அங்கிருந்து என்ன செய்யணும்? பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து படகை கொடுத்தான். அடுத்து எதை கொடுத்தான்னா, கொஞ்சம் தள்ளிட்டு கூட போனார், தன்னுடைய உழைப்பை கொடுத்தான். அப்ப அவர் அந்த படகுல என்ன செய்தார்? தங்கினார். அல்லேலூயா. அந்த படகில் அவர் தங்கினார்.
ரொம்ப நேரம் தங்கி இருப்பார். ஏனென்றால் அங்கிருந்து மக்களுக்கு என்ன செய்தார்? போதகம் பண்ணினார், வார்த்தைகளை சொன்னார். தேவன் தங்கி இருந்தார், தேவனுடைய வார்த்தைகள் அங்கு தங்கி இருந்தது. அடுத்து முடியும் பொழுது பார்க்கிறோம், அந்த படகு அமிழத்தக்கதான மீன்களால் அது என்ன செய்யப்பட்டது? நிரப்பப்பட்டது. பிரியமானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் கேட்கிறத நம்ம கொடுத்தோம்னா அவர் நம்முடைய படகில வந்து தேறி தங்கி இருப்பார், நம்மை உபயோகப்படுத்துவார், நமக்கு ஒரு பெருக்கத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன விரும்புகிறாரோ அதை கொடுங்க. அவர் உங்களிடத்துல படகு கேட்டா படகு கொடுங்க, உங்களையே கேட்டா உங்களையே கொடுங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களிடத்துல வந்து என்ன செய்கிறார்? தங்கி இருக்கிறார். அப்ப தேவனை நம்ம தங்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலே தங்க வைத்துக் கொள்ளுகிறதற்கு ஒரு இன்டிமெசியா இருக்கிற அவர் நம்மோடு போஜனம் பண்ணும் அளவிற்கு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும்னு பார்த்தோம். இரண்டாவது காரியம் பார்த்தோம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியா என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும்னு பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தி உள்ள நாட்களிலே ஒரு குடும்ப ஜெபம்னா என்ன செய்வாங்க? ஒரு பாடல் புத்தகத்தை எடுத்து ஒரு பாட்டு பாடி ஒரு வேத பகுதியை வாசித்து அப்புறமேல என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க. இப்போ குடும்ப ஜெபம் நம்முடைய வீடுகளில் இருக்கா? வீடுகளில் இருக்கா? அல்லேலூயா. வீடுகளில் இருக்கா? இருக்கிறது. அநேக வீடுகளில் இருக்கு. நிறைய வீடுகளில் பிள்ளைகள் பெருசானதுனால குடும்ப ஜெபம் எப்படி தான் இருக்கு? தேஞ்சிக்கிட்டே போச்சு. குடும்ப ஜெபம் என்ன செஞ்சு தேஞ்சிக்கிட்டே போச்சு. ஆரம்ப நாளில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. பெரிய பிள்ளையாக இருக்கும்போது அடுத்து கொஞ்சம் பெருசானோடனே அம்மா ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அம்மா என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்? அம்மா தான் ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. யார் ஜெபம் பண்ணணும்? யார் சுருக்கமாக வர வர நம்முடைய ஜெபங்கள் அப்படியே என்ன செய்தது? சுருக்கமாயிருச்சு. அதை திரும்ப பழையதை கொண்டு போவோம். ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது அது பிறகு அது அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் அப்படி ஒருமனப்பட்டு ஜெபத்தில் என்ன செய்யணும்? வசனங்களை வாசிக்க வேண்டும். ஒரு பாடலை பாடுங்க, ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்படி செய்வோம் என்றால் தேவன் நம்மிடத்திலே வந்து என்ன செய்வார்? தங்குவார். தேவன் நம்மிடத்தில் வந்து என்ன செய்வார்? தங்குவார். அவர் தங்கி இருக்கும் பொழுது என்ன உண்டாகும்? ஒரு பெருக்கம் உண்டாகும். ஒரு பெருக்கம் உண்டும். தேவனை அழையுங்கள், போஜனம் பண்ணும் அளவிற்கு இன்டிமெசியை கொடுங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் அவரை அழைத்து அவர் பாதத்தில் இருங்க. அவர் கேட்டதை கொடுக்கும்படியாய் நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார்? தங்கி இருப்பார். உங்களோடு கூட என்ன செய்வார்? தங்கி இருப்பார். பிரியமானவர்களே, அதனால இந்த வேதத்துக்கும் வேத வசனத்துக்கும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து 2 காரியங்களை சுருக்கமாய் பார்த்து முடிப்போம். என்றால் பிறகு சொல்றேன்னா அப்புறமேலு வராது, நீங்களும் அதை கேட்க மாட்டீங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம் என்றால் ஈசாக்கின் வாழ்க்கையிலே தேவன் கூட இருந்தார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இந்த தேசத்துல இருப்பா, நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், அந்த தேசத்துல தான் அவர் என்ன செய்தார்? விதைத்தார். தேவன் என்ன செய்தார்? 100 மடங்கு பெருக பண்ணினார். நம்ம பின்னால் வரக்கூடிய காரியங்களிலே பார்க்கிறோம். அப்ப தேவன் கூட இருந்தால்தான் ஒரு பெருக்கம் உண்டாகும். இங்கே வேற ஒன்றும் சொல்லல. நான் அவர் ஆண்டவரை நீங்க வாங்க என் வாழ்க்கையில தங்கி இருங்க அப்படின்னு ஈசாக்கு அழைக்கல. ஆனால் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னாரு, நான் உன் கூட இருப்பேன் அப்பா, நான் உன் கூட இருப்பேன். ஈசாக்கு அழைக்கல. ஈசா கூட வாங்கின தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இடம் கொடுக்கல. ஆனால் ஆண்டவரை பார்த்து ஈசாக்கை பார்த்து சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருந்து என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க பார்க்கிறோம். ஏன் இந்த காரியம் நமக்கு நன்றாய் தெரியும் பிரியமானவர்களே. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஈசாக்கு தன்னை தகன பலியாய் தேவனுக்கு என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனிதனாய் ஈசாக்கு இருந்தார். ஆண்டவரே, நான் பூரணமாய் உமக்கே சொந்தம், நான் முழுவதும் உமக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லினது முழுவதுமாய் தகனிக்கப்படுகிற நிலை.
தகனிக்கப்படுகிறது. நம்முடைய அந்த நிலையிலே போய் நிற்கிறார் பிரியமானவர்களே. அர்ப்பணிக்கிறார். தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவராக வந்து சொல்றாரப்பா, நான் உன் கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நிலை, பலிபீடத்திலே வாலண்டியராய் நம்மை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒரு நிலை பிரியமானவர்களே, ஒப்பு கொடுக்கிற ஒரு நிலை. இந்த ஒப்பு கொடுக்கிற நிலையை பற்றி நம்ம பல காரியங்கள் சொல்ல முடியும் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலர் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறேன். இந்த ஒப்பு கொடுக்குதலின் ஒரு நிலை என்பது என்னன்னா, என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் தான் செய்வேன், நீங்க விரும்புகிறத தான் செய்வேன். நான் என்னை பற்றி கவலைப்படுகிறதில்ல, உங்களையும் உங்களுடைய காரியங்களையும் குறித்து தான் கவலைப்படுவேன். நீங்க உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றும்படியாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று என்ன செய்தால் ஒப்பு கொடுத்தார். அதே தான் பிரியமானவர்களே, ஒரு பெரிய மாடல் ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா ஈசாக்கு. அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து வீட்டில் போய் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்கு யார் ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு? ஈசாக்கு இருக்கிறார். அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு ஒரு இன்டிமெசி அந்த குடும்பத்தில். யாரு வரேன்னு சொல்றாரு? அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்துறதை பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, நான் உன் கூட வருவேனப்பா, நான் உன் கூட இருப்பேன். முழுவதுமான ஒரு அர்ப்பணம். ஆண்டவரே அவர் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார். குடும்பஸ்தராக இருக்கிற பவுல் அப்போஸ்தலர் தனி ஒரு மனிதனாக இருந்தார். அவர் அர்ப்பணிக்கிறார். இங்கே பார்த்தோம், யார் அர்ப்பணித்தா? ஈசாக்கு அர்ப்பணித்து தேவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக அவர் வாழ்ந்த ஒரு நாளில் அவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட வந்து என்ன செய்வேன்? கூட இருந்து ஆசீர்வதிப்பேன். ஒரு அர்ப்பணமான ஒரு வாழ்க்கை, தேவனை மாத்திரம் திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு பிரியமானவர்களே. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுங்கிறது இன்னமும் ஒரு பெரிய காரியம் நினைக்க வேண்டாம். ஒரு தனிப்பட்ட நபரும் தன்னை அர்ப்பணித்து தேவனுக்கென்று ஒரு அர்ப்பணமான வாழ்க்கை வாழ முடியும். குடும்பமாய் இருக்கிறவர்களும் தேவனுக்கென்று அர்ப்பணித்து என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்படி வாழும் பொழுதுதான் ஆண்டவர் வந்து நம்மிடத்தில் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஸோ தேவனை நம்ம கூட வைத்துக் கொள்ளுகிறதற்கு ரொம்ப லேசான ஒரு காரியம். ஆண்டவரை அழைக்கணும், உள்ளதெல்லாம் வெளியேற்றணும், ஆண்டவருடைய வசனத்திற்கும் வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவன் விரும்புகிறத கேட்கணும், அவருடைய சித்தத்திற்கு செயல்படணும். இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அடுத்த சிம்பிளான காரியம், நம்மை பூரணமாய் தகன பலியாய், என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் என்னிலே செயல்படட்டும் அப்படின்னு ஒப்புவிக்கிற ஒரு காரியம் இருக்கும் என்றால் ஆண்டவரே சொல்லுவாரப்பா, நான் உன் கூட வருவேன். ஆண்டவரே சொல்லுவார், நான் உன் கூட வந்து இருப்பேன், இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு ஒரு நல்ல அனுபவம். ஆண்டவர் அப்படி கூட இருந்ததுனால தான் அவர் கையிட்டு செய்கிற காரியங்கள் 100 அத்தனையான ஆசீர்வாதமாக இருந்தது. மாத்திரமல்ல, அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. எங்கெங்க போய் அவர் துறவு விட்ட போனாரோ எல்லா இடத்துல என்ன உண்டாயிற்று? தண்ணி உண்டாயிருந்துச்சு. எல்லா இடத்திலும் தண்ணீர் உண்டாயிற்று. அவரை வெறுத்தவர்கள் அவரோடு கூட சமாதானம் பண்ணும் அளவிற்கு ஒரு பெரிய நற்சாட்சியை பெற்றார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரே. அதற்கு காரணம் ஒரு அர்ப்பணமான ஒரு வாழ்வு. தேவனுக்கென்று தகன பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவன் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட வந்து இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மோடு கூட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஃபர்தராக வீட்டில் போய் என்ன செய்யுங்க? தியானம் பண்ணி பாருங்கள். இந்த அர்ப்பணங்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. இது தியானித்து கூட நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு வைத்து உங்களுக்கு என்ன அந்த இடத்துல ஐடியா வருதோ அதை எழுதி கொள்ளுங்க. பிறகு மறந்துடும். ஒரு தியானம் பண்ணி இதை சொல்லுங்க. இந்த அர்ப்பணம்ங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அர்ப்பணிச்சிட்டோம்னே ஏதோ சாமியாரை போயிடுறோம், அர்ப்பணிச்சிட்டோம்னே நம்ம குடும்ப வாழ்க்கையில் நமக்கு ஒன்றுமே இல்லை உலகம், அதெல்லாம் நினைக்காதீங்க. இங்கே ஈசாக்கு இஸ் a பெஸ்ட் எக்ஸாம்பிள். அர்ப்பணித்து அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் ஆசீர்வாதம். தேவன் கூட இருப்பார்.
நீங்க அழைக்க வேண்டாம், அவர் வந்து உங்களோடு கூட வந்து வாசம் பண்ணுவார். அதனால தான் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமித்து கூடியிருக்கிறவர்களே அங்கே வருவேன், வாசம் பண்ணுவேன். ஒருமித்து கூடியிருந்தா போதும், ஒன்னஸ் இருந்தா போதும். ஒன்னஸ் இருந்தா, ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல ஒரு ஒன்னஸ் அது இருந்தா குடும்பத்தில் யார் வருவா? தேவன் வருவான். ஒன்னஸ்னா அங்கே என்ன இருக்கும்? சண்டை இருக்குமா? சண்டை இருக்குமா? இன்னைக்கு பார்த்தோம், அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒன்று இல்லாத குடும்பமே இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம்? சண்டை இல்லாத குடும்பமே இல்லை. அதனால் அங்கே எப்படி ஆண்டவர் வந்து தங்கி இருந்தார்? வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, ஒரு இடத்தில் கூட அவர்களுக்குள்ளே ஒரு மன கசப்பு வரல ஈசாக்கு குடும்பத்திலே. காரணம், தங்களை ஆண்டவருக்கு என்று செய்தாங்க, அர்ப்பணித்தவர்கள். ஈசாக்கு அர்ப்பணித்தான். பெரும்பாலும் அந்த அர்ப்பணம் யார் தான் இருக்கணும்? யார் தான் இருக்கணும்? ஈசாக்கு யாரு? ஈசாக்கு யாரு? குடும்ப தலைவர். குடும்ப தலைவர், ஆண்கள், சகோதரர்கள். நம்ம தான் நம்மை தேவனுக்கு என்று என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கணும். எங்கேயாவது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் போகிற போக்கில் மத்தேயு உட்கார்ந்து தான் என்னை பின்பற்றிவான்னு சொன்னார், பேதுருவை பின்பற்றிவான்னு சொன்னார். ஆனால் அநேக பெண்கள் அவரை பின்பற்றினாங்க. யாரையுமே என்னை பின்பற்றிவான்னு ஆண்டவர் சொன்னாரா? பெண்கள் யாராவது சொன்னாரா? சொன்னாரா? சத்தத்தை காணோம், சொல்லல. யாரை தான் கூப்பிடுறாரு? யாரை தான் கூப்பிடுறாரு? ஆண்களை தான் கூப்பிடுறாரு. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு விருந்தினர் வரணும்னா யார் அழைத்தால் ஒரு பெரிய ஒரு கணம் இருக்கும்? ஆண்கள் அழைக்கணும், குடும்ப தலைவர் அழைக்கணும். அப்படின்னா தான் அவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப விரும்பி உள்ளே வருவார்கள். ஒருவேளை உங்களுக்கு சிநேகிதர்கள் இருக்கலாம், அவங்க வர்றதுனா உங்களுக்கு என்ன செய்ய, ஒரு சகோதரர்களுக்கு தெரியாமல் வருவாங்க, இல்லாட்டி சகோதரர் அந்த நேரம் கண்டுக்காமல் வெளியே போயிடுவார். ஆனால் முழுவதுமாய் ஒரு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்றால் யார் தான் என்ன செய்யணும்? அழைக்க வேண்டியது யார் தான்? நம்ம தான் அழைக்கணும். நம்ம தான் அழைக்கணும். ஆண்கள் பங்கு தான் தேவனை வீட்டிலே தங்குகிறதற்கு அழைக்கிறதற்கு நம்ம பங்கு தான் எப்படியா இருக்கிறது? அதிகமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை உணரணும். ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பு யாரிடத்தில் இருக்கணும்? நம்மிடத்தில் இருக்கணும். ஏற்கனவே பார்த்தோம்னா எப்படியும் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பெண்களை எடுத்துக்கணும்னா 90% அவங்க ஆண்டவருக்கு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். ஈசாக்கு அர்ப்பணித்தார், அந்த குடும்பத்திலே தேவன் வந்து தங்கி இருந்தார். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்க்க முடிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் இருக்கும். இங்க வரும் ஒரு பெருக்கம் உண்டாயிருக்கும். யாக்கோபு போகிறார், அங்கு போய் அவர் தலைக்கு கல்ல வச்சு படுத்து தூங்குகிறார். அவர் ஒன்றும் அர்ப்பணிக்கல, ஆனா படுத்து தூங்குகிறார். அவருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் வந்து சொல்லுகிறார், நான் உன் தேவன், உன் தகப்பனின் தேவன், உன் தாத்தாவின் தேவன், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். நீங்க பார்க்கிறோம், யாக்கோபுக்கு இருந்த குவாலிபிகேஷன், அவன் தேவ பிள்ளையாய் இருந்தார். யாக்கோபு எப்படி இருந்தாரு? தேவ பிள்ளையாய் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார் என்று. அதனாலதான் தேவன் அவருக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன் சொல்லி. பார்க்கிறோம், வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கணும்? யாக்கோபு நேரத்தில் யாரு? ஒரு வாலிப பையன், ஒரு பையன். அவர் எப்படி இருக்கணும்? தேவ பிள்ளையா இருக்கணும். தேவ பிள்ளையா இருக்கணும்னா அவர் சொல்லுகிறார், நான் யாருடைய தேவன்? உன் தகப்பனின் தேவன், உன் தகப்பனின் தேவன். அப்ப நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகப்படணும்னா நம்ம யாரோடு இருக்கணும்? தேவனோடு கூட இருக்கணும். பெற்றோர்கள் தேவனோடு கூட இருக்கும்போது தான் ஆண்டவர் அவர்களால் பிராட்டப் பண்ணின பிள்ளைகளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். யாக்கோபே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, நான் யாரு சொன்னாரு? நான் உன் தகப்பனின் தேவன். உன் தகப்பன் என்னை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார், உன் தகப்பன் என்னை தேவனாய் ஏற்றுக் கொண்டிருக்கிறார், உன் தகப்பனுடைய வாழ்விலே நான் இருக்கிறேன்.
அதனாலே அவருடைய பிள்ளையான உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஏசாவை ஆசீர்வதிக்கல. நம்முடைய பிள்ளைகளை எப்படியாய் வளர்க்கணும்? குணசாலியும் கூடாரவாசியுமாய் வளர்க்கணும். இந்த யாக்கோவுக்கு பார்க்கிறோம், யாரோ நம்ம பாஸ்டர் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், யானகன் செல்வராஜ் அவர்கள், எத்தனை ஆண்டு இந்த யாக்கோபு ஆபிரகாமோடு கூட இருந்தார்ங்கிறத ஒரு கணக்கு பண்ணி கரெக்டாக சொன்னார். அத்தனை வருஷம் தேவ காரியங்களை கேட்கிற ஒரு பையனா இருந்தார், தேவனிலே வளர்ந்த ஒரு பையனா இருந்தார். அதனால தான் ஆண்டவர் ஏற்ற வேளையில் அவரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். அதற்கு பின்புதான் யாக்கோபு என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்யும் முன்பாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன், உன்னை பெருகப்படுவேன். காரணம், யாக்கோபு தேவ பிள்ளையாய் வளர்க்கப்பட்டான். யாக்கோபின் குடும்பத்தினர் தேவ பிள்ளைகளாய் இருந்தார்கள். அப்ப இவர் யோசுவா சொன்ன மாதிரி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை செய்வோம். நம்முடைய பிள்ளைகளை இந்த யாக்கோபை கொண்டு வந்ததை போல என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகளாய் தேவ காரியங்களை அறிந்தவர்களாய் என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். அதனாலதான் அந்த சத்தத்தை கேட்ட உடனேயே அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், இது தேவன் என்பதை யார் அறிந்து கொண்டார்? யாக்கோபு அறிந்து கொண்டார். இதே போல பார்க்கிறோம், சாமுவேலுக்கு 2 விசை 3 விசை ஆண்டவர் பேசினார். ஆனால் சாமுவேலால் என்ன செய்ய முடியல? அறிந்து கொள்ள முடியல அது தேவ சத்தம் என்பதை. ஆனால் ஒரு தரம் தான் யாக்கோபு கேட்டார். யாக்கோபு கேட்ட உடனேயே அவர் என்ன செய்தார்? இந்த இடம் வானத்தின் வாசல் அல்லவான்னு சொல்லி என்ன செய்கிறாரு? தேவனை உணர்ந்து கொண்டார். காரணம், யாக்கோபு தேவனை அறிகிற அறிவினாலே என்ன செய்யப்பட்டார்? வளர்க்கப்பட்டார். அவருடைய குடும்பத்தினர், அவருடைய தகப்பன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தார். அந்த குடும்பம் தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே அவர்களால் வளர்க்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் முன்பு உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன், உன் கூட இருந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார்? வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன் சொல்லி இருக்கிறார். பெருக பண்ணுகிற தேவன் நான், உங்களை பெருக பண்ணுவேன், கூட வைத்துக் கொள்ளுங்க. தேவன் என்ன செய்ய? இந்த வருடம் முழுவதுமாய் கூட வைத்துக் கொள்ளுங்க. தட்டி கொண்டிருக்கிற தேவனுக்கு முழு கதவை திறந்து உங்கள் முழு வீட்டையும் கர்த்தருக்கு என்ன செய்ய கொடுங்க. அவர் போஜனம் பண்ணும் அளவுக்கு அவரோடு கூட என்ன செய்ய? ஒரு உறவை வைத்துக் கொள்ளுங்க, ஒரு உறவை வைத்துக் கொள்ளுங்க. 2வது காரியத்தை அதிலே பார்க்கிறோம், தேவ வசனங்களுக்கு இடம் கொடுக்கும்படியாய் வந்த அவரை பேச விடுங்க, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க முடிகிறவர்களாய். 3வது, அவருக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் உங்கள் மத்தியில் என்ன செய்வார்? எப்பொழுதும் வந்து தங்கி இருப்பார். 2வது காரியத்தை பார்த்தோம், அவருக்கென்று அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கணும். 3வது காரியம், அவருடைய பிள்ளைகளாய் வளர்க்கப்பட்டவர்களாய் இருக்கணும். வாலிபர்களோடு கூட கர்த்தர் பேசுவார். உங்களோடு பேசுவாரா? ஹல்லேலூயா. பேச இடம் கொடுங்க. தேவ பிள்ளைகளா என்ன செய்யப்படுங்க? வளர்க்கப்படுங்க. எப்படி இருந்தாரா யாக்கோபு? வாலிப பிள்ளைங்க சொல்லிட்டோம். வாலிப பிள்ளைங்க சொல்ற எப்படி இருந்தாரா? சொல்லுங்க சத்தம். குணசாலியும் பையன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, வாலிபர்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சின்ன பையன் சொல்றாங்களே. எப்படி இருந்தாங்க? குணசாலியும் கூடாரவாசியுமா. ஏசா எப்படி இருந்தாரு? சஞ்சரிக்கிறவர், வெளியே சுத்துறாரு. வீட்டுக்குள்ளேயே இருந்தவர் யார் தான்? யாக்கோபு. யாரை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? யாக்கோபை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாரும் இருக்காங்க. பையன் பூரா வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்யறோம்? இன்னைக்கு வெளியெல்லாம் போய் விளையாடலாம் கிடையாது. உள்ள உட்காந்து என்ன செய்யறோம்? அப்படியே விளையாடுறோம். அதெல்லாம் விட்டுருங்க. தேவ காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. தேவ காரியங்களை யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்? அவர் யார்கிட்ட கற்றுக்கொண்டார்? யாக்கோபு. ஒருவேளை அம்மாட்ட கற்றுக்கொண்டிருக்கலாம், இல்லாட்டி தாத்தாட்ட கற்றுக்கொண்டிருக்கலாம், இல்லாட்டி யார்கிட்ட கற்றுக்கொண்டிருக்கலாம். யார்ட்டையாவது வீட்டில் உள்ளவங்ககிட்ட கற்றுக்கொள்ளுங்க கர்த்தரை குறித்து. அப்போ உங்க பிள்ளைகளோடு கூட கர்த்தரை குறித்து பேசுங்க, ரட்சிப்பை குறித்து பேசுங்க, ஜெபத்தினால் தேவன் செய்கிற அற்புதங்களை குறித்து பேசுங்க.
நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்த அறிவு உண்டாகட்டும். சர்ச்சில் எவ்வளோ நேரம் தான் இருக்காங்க? ஒரு வாரத்தில் 2 மணி நேரம். வீட்டில் எவ்வளோ நேரம் இருக்காங்க? அப்போ யார் தான் பிள்ளைகளை ரொம்ப வளர்க்க முடியும்? நீங்கள் தான் வளர்க்க முடியும். இந்த யாக்கோபு அப்படியாய் வளர்க்கப்பட்டான். யாக்கோபு அப்படியாய் வளர்க்கப்பட்டான். வளர்க்கப்பட்ட பொழுதுதான் கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டு ஒரு பெரிய பெருக்கத்தை தந்தார். ஆபிரகாமின் பேரை காட்டிலும் ஈசாக்கின் பேரை காட்டிலும் யார் பேர் தான் வேதத்தில் அதிகமாய் வந்திருக்கிறது? யாக்கோபு. தேவனுடைய பிள்ளையாய் வளர்க்கப்பட்டவன். அப்படி வளருங்க. கர்த்தர்களோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர்களோடு கூட பேசுவாராக. கர்த்தர் உங்கள் கூட வந்து இருந்து உங்களை பெருக பண்ணுவாராக. தலை தாழ்த்தி செபிப்போம். எல்லாரும் முழங்கள் படிக்கும். பேக்கிங் அப்புறமேலு பைபிள் எடுக்கிறது, எல்லாம் ரெடியாக வைக்கிறது, வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறதெல்லாம் அப்புறமேலு ஒரு 2 நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறோம். இந்த 2 நிமிஷம் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெபிப்போம். எங்கள் கூட இருக்க விரும்புகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தங்கி இருக்க விரும்புகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாசற்படியில் என்று கதவை தட்டி கொண்டிருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் கதவை திறக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முழுமையாய் உங்களுக்கு தர உதவி செய்யுங்க. உங்களோடு கூட ஆண்டவரே ஒரு முழு நட்பை வைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்கள் கூட வந்து தங்கி எங்களை பெருக பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பூரணமாய் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இதெல்லாம் உம்மால் போதிக்கப்பட நாங்கள் இடம் கொடுக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே வாலிபர்களை உமக்குள்ளே ஆண்டவரே வளர்க்கிற ஒரு பொறுப்பில் நாங்கள் வளர உதவி செய்யுங்க. நாங்கள் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க சாமி. கர்த்தர்படியாய் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீங்க வந்து தங்கி இருக்கிற ஒரு குடும்பமாய் எங்கள் குடும்பம் அமைய கர்த்தர் உதவி செய்யுங்க சாமி. நன்றி தேவ. எங்கள் கூட வந்து நீங்க தங்கி இருந்தா போதும், ஒரு பெருக்கம் உண்டாகும். ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை தருகிற தேவனை எங்க கூட வைத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எடுத்த முடிவுகளிலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நன்றி சாமி. உமக்கு முதலிடம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்க கூடவே வந்திருந்து தங்குங்கப்பா. நீங்கள் தங்கினா போதும், வியாதி வராது. நீங்கள் வந்து தங்கினா போதும் ஆண்டவரே, இதுதான் ஒரு பிரச்சனையும் வராது. ஆண்டவரே நன்றி சாமி. நீங்கள் தங்கி இருந்தால் போதும் ஆண்டவரே, தூத சேனை எங்கள் வீட்டில் தங்கி இருக்கும். ஆண்டவரே நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்கள் வந்து தங்கி இருந்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம்ம அனைவரோடு கூட இன்றும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். திருவிருந்துக்கென்று ஆயத்தப்படுவோம்.